வணக்கங்க. என் பேர் குமாருங்க. ஊர் வந்து களிமேடுங்க. இப்போ இது இயந்திர நடவுக்காண்டி நாங்கள் விதை நெல் வாங்கி நாற்று விட்டு ரெகுலராக நட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மேட்டூரில் ஜூன் 12 தண்ணி திறக்கிறதுனால 1ஆம் தேதியிலேருந்து விதை விட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாக்க ஜூன் 20க்குள்ளே தண்ணி வந்துடும். அந்த 20 நாள் தண்ணி சேமிப்பு பண்ணி நாங்கள் நட்டு கொடுக்கறதுனால பின்னாடி வந்து மழையில் மாட்டாமல் அட்வான்ஸாக அறுத்துடுவாங்க. திருப்பி அடுத்த பவன் நடுறதுக்கு தாளடி நடுறதுக்கும் யூஸாக இருக்கும். அட்வான்ஸாகவே செஞ்சுட்டு புரட்டாசிலே நட்டுடுவாங்க. இப்போ இதில் என்ன எங்களுக்கு பிரச்சனைன்னா, விதை நெல் வந்து போன மாதம் வந்து 1200 கொடுத்த நெல் இப்போ 1450 ரூபா சொல்கிறாங்க. அது குவாலிட்டி இல்லை. தரமான நெல் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது 1450 ரூபா கொடுத்து வாங்கி 70% தான் ஜெர்மினேஷன் இருக்குது. கம்மியாக இருக்கிறதுனால விதை நெல் ஜாஸ்தி போடணும். ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ போதுமானது. இப்போ 60 கிலோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி போனால் இது வந்து கவர்மெண்ட்டு தான் இது ஆலோசனை பண்ணி தரமான விதையை வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி சொசைட்டியில் வந்து உரம் வந்து போதுமான அளவு கையிருப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த குறுவை தொகுப்பு வந்து அட்வான்ஸாகவே ஒரு விவசாயிக்கு எவ்வளோதுங்கிறத விவரமாக சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே குறுவை தொகுப்பு எதிர்பார்த்துட்ருக்காங்க வேறு வழி இல்லாமல். இப்போ என்ன ரகம் போட்டிருக்கீங்க? இப்போ வந்து குறுவைக்கு வந்து ADT 36, கோ 51, AST 16, TPS 5 இந்த 4 வெரைட்டி தான் போட்டுட்ருக்கோம். இப்போ தஞ்சாவூர்லேருந்து எங்கெங்கெல்லாம் இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே போகுது. திருச்சிக்கு போகுது, லால்குடி வரைக்கும் போகும் இங்கேருந்து. இப்போ எவ்வளோ செலவு உங்களுக்கு ஏக்கருக்கா? ஏக்கருக்கு வந்து கிட்ட 5000 ரூபா கிட்ட வந்துடுது செலவு. 6000 ரூபா வாங்குகிறோம், 5000 ரூபா கிட்ட செலவு. ஏன்னா மீடியா போடுறதுனால செலவு கூட வந்துடுது உங்களுக்கு. இப்போ உங்கள்கிட்ட விவசாயிகள் வாங்கிட்டு போகும்போது ஒன்றா வாங்குறாங்க எப்படி? விவசாயிக்கு நாங்கள் நட்டு கொடுக்குறதோட 6000 ரூபா வாங்குகிறோம். நீங்களே போய் நேரடியா? இல்லை, இது 90% ரெகுலர் கஸ்டமர் தான் அவங்களுக்கு தான் செய்ய முடியுது. எக்ஸ்ட்ரா செய்ய முடியல. இன்னும் நிறையா இது மாதிரி வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் தண்ணி சேவ் பண்ணலாம். 20 நாள் இதிலே போயிடுது உங்களுக்கு. அவங்க தண்ணி வந்தோன்னு நடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஈல்டு வந்து ஈல்டு நல்லா இருக்குது உங்களுக்கு. நல்லா இருக்கிற வயசு தான். இப்போ 20 வருஷம் ஆகிடுச்சு இந்த தொழில் நான் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நான் அந்த 20 நாள் பயிரை கொண்டு இளம்பயத்தில் நடுறதுனால அவங்க வந்து பராமரிப்பை வந்து கரெக்டாக 10 நாளைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவங்களுக்கு. எத்தனை நாள் பயிர்? இப்போ 20 நாள் பயிரில் தான் நடுறது. அது என்னென்ன எப்படி என்னென்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு? இது ஃபுல்லாகவே மீடியானா தேங்காய் நார், ஆட்டு எருவு, அடுப்பு சாம்பல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வெயிட்லெஸ்ஸாக கொடுத்து தான் போட்டு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கருக்கு வந்து 25 கிலோ விதை நெல் எங்களுக்கு தேவைப்படும். 25 கிலோ போட்டுமே 20 கிலோ போதுமானது. 25 கிலோ போட்டுமே எங்களால் செய்ய முடியல. ஏன்னா தரம் இல்லை விதை நெல். இப்போ ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க விதை நெல் காஸ்ட்டு. இப்போ தரமான நெல் கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்கள் தொழில் செய்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஈல்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு தரமான நெல். இப்போ இந்த நெல் எப்படி வருதுன்னா, இப்போ போன வருஷம் குறுவை வந்து இல்லாததுனால போன வருஷம் அந்த விதை நெல் ஸ்டாக் வச்சு எல்லாம் வந்து டிபிசியில் தான் கொண்டு போட்டோம்னு சொல்லி இந்த வாட்டி எல்லாமே புதுசாக இப்போ அறுப்பறுத்து 20 நாள் 25 நாள் நெல்லை தான் அவங்களுக்கு சுத்தம் பண்ணி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ ஜெர்மினேஷன் ஃபால்ட்டுக்கு பிரச்சனை. ஆள் பற்றாக்குறை எல்லா இடத்துலையும் இருக்குது. 40 ஆள் வேலை பார்த்த இடத்துல 10 ஆள் தான் இருக்காங்க இப்போதைக்கு.